கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கார்த்தி உண்மையே சாமுண்டீஸ்வரிக்கிட்ட எப்படி சொல்ல போகிறாங்க, நவீனுக்கும் துர்காவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற உண்மையை போட்டு எப்படி உடைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை தெரியும் போது சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி மண்டபத்துக்கு வசந்தாவை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பங்கு பார்த்தோம்னா மயில்வாகனம் செல்வத்தோட அப்பா அம்மாவை நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்களே அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நவீனே மண்டபத்துக்கு அவங்களே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ரொம்பவே பரபரப்பாக நடந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தோம்னா மணமேடையில் துர்காவும் அதுக்கப்புறமா அவங்களுக்காக பார்த்து வச்சிருக்காங்களா செல்வங்கிற மாப்பிள்ளையே அவங்களையும் உட்கார வச்சிருக்கவும் துர்கா ரொம்பவே படபடப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நவீனுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுது. ஆனால் இந்த உண்மை தெரியாமல் அம்மா இப்போ இந்த மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம கழுத்தில் மட்டும் இவரை தாலி கட்டுறதுக்காக வந்தாருன்னா நம்ம உயிரையும் நம்ம மாற்றிக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு முடிவெடுத்து ஒரு மருந்தையும் தன்னுடைய கையில் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ ரேவதி ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சு துர்காவை போட்டு திட்டி விட்டுட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீ முடிவெடுத்துறாத, உனக்காக தானே நாங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், உன்னையும் நவீனையும் எப்படியா சேர்த்து வைக்கணும், உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது அப்படிங்கிற உண்மையை அம்மா கிட்ட சொல்றதுக்காக தானே அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஏற்கனவே திட்டி விட்டுட்டாங்க. ஆனாலும் அவங்க துர்கா தான் எடுத்த முடிவில் கொஞ்சம் கூட பின்வாங்காம இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் அந்த மருந்தை கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க போடவே இல்லை, அவங்க கையில தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம அக்கா கிட்ட வேணா இந்த மாதிரி சொல்லிட்டோம், ஆனால் நவீனை தவிர வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன் அப்படி மட்டும் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அம்மா, அதாவது கடைசியில் நான் என்னுடைய முடிவை வேற மாதிரிக்கு நான் எடுத்துருவேன் அப்படின்னு தான் கையில் அந்த மருந்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா இந்த கார்த்தி எங்கே போனானே தெரியல, என்ன நடக்க போதே தெரியலையே, அதுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தான் பொண்ணுக்கு தான் நினச்ச மாதிரிக்கே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ரேவதி ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க துர்கா கழுத்தில் செல்வம் தாலி கட்டுறதுக்காக வரக்கூடிய நேரத்தில் வசந்தா கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே அவங்க சத்தம் கிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது வசந்தா கையில் குழந்தையோட வச்சுட்டு நிற்கவும் அதை பார்த்ததுமே செல்வமும் சந்திரகலாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் இப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க துர்கா தான் கையில் இருக்கிற மருந்து அப்படியே அவங்க கீழே போட்டுருந்தாங்க. கார்த்தி மாமா வந்துட்டாரு, இனிமேல் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க துர்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, எதுக்குமா அந்த கல்யாணத்தை நிறுத்தின, நீ ஃபர்ஸ்ட் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செல்வம் தான் என்னுடைய கணவர் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் என் கையில் குழந்தை இருக்குல்ல, இது எனக்கும் அவனுக்கு பிறந்த குழந்தை தான், செல்வம் என்னுடைய கணவராகும் அப்படின்னு சொல்லவும் உங்கள் பொண்ணை பணத்துக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக இவர் வந்திருக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு நேற்றுக்கே நான் செல்வத்தை பார்த்தேன், ஆனால் அவர் என்னை மிரட்டினாரு, அதுக்கப்புறவு இந்த தம்பி தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லவும் இப்படி நடந்த எல்லா கதையும் அவங்க சொல்லிட்டு வராங்க. இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரம் பார்க்க நவீனும் வந்துருந்தாங்க. இப்போ மயில்வாகனமும் சொல்கிறாங்க, ஆமாத்த அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான், இந்த செல்வமும் சரி அவங்க அப்பா அம்மாவும் வந்திருக்காங்களே இவங்களும் சரி, இவங்க எல்லாமே ஃப்ராடுதனம் பிடிச்சவங்க, இவங்க எல்லாருமே உண்மையானவங்க கிடையாது, நம்மகிட்ட இருக்க பணத்துக்காக இவங்க நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே சந்திரகலா ஐயோ இவங்களாம் இவ்வளோ மோசமானவங்களா, எனக்கு தெரியாது, இவங்களாம் நல்லவங்க நினச்சிட்டு தான் நான் நம்ம துர்காவுக்கு கல்யாணம் பண்ணதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சந்திரகலா சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மயில்வாகன கார்த்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் தெரியாதனால அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் மயில்வாகனத்துக்கும் கார்த்திக்கும் சந்திரகலா திட்டம் போட்டே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ சாமுண்டீஸ்வரி அவங்க பார்க்குறாங்க. சந்திரகலா செல்வத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் தலையை சேர்க்கிறாங்க. எந்த உண்மையும் நீ என்னை பற்றி சொல்லிடக்கூடாது அப்படின்னுக்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரிக்கு தலையசைச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சரவணன் வரவும் சரவணன் வந்ததுமே செல்வம் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நவீனே அவங்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. நவீனை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி எதுக்காக இவங்க வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க பார்க்குறாங்க. அப்போ உடனே துர்கா சொல்கிறாங்க, அம்மா நவீன் இங்கே தான் வருவார், அவர் வேற எங்கே போவார் அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம்மா நவீனுக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிற துர்கா அப்படிங்கிற
அப்படிங்கும்போது ஆமாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் கழுத்தில் இருக்கிற தாலி எடுத்து அவங்க காட்டுறாங்க. தாலியை பார்த்ததுமே சாம்பிடிச்சிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு வந்திருப்ப அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல நானும் நவீனும் லவ் பண்ணுறேன்னு, ஆனால் எங்கள் காதலை நீங்கள் ஒத்துக்கல, அதனால தான் நாங்கள் 2 பேரும் வந்து யாருக்கும் தெரியாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த விஷயத்த நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், ஆனால் கார்த்தி மாமா தான் எங்களை சொல்ல வேண்டான்னு தடுத்தாரு. சரியான சந்தர்ப்பம் பார்த்து இந்த விஷயத்த நான் வந்து அவங்க அம்மா கிட்ட நான் சொல்கிறேன்னாரு. அதுக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளேயே நீங்கள் என்னென்னமோ என்னை பேசி எடுத்து என் மனசை மாற்றிலான்னு சொல்லி நீங்கள் என்னென்னமோ பண்ணினீங்க. ஆனால் அதுக்காக வந்து என் மனசை நான் எப்படியுமா மாற்றிக்க முடியும்? நானும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போச்சுது. அப்புறமா எப்படி நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன்? ஆனால் உங்களுக்காக தான் நான் அமைதியாக இருந்தோம்மா. கார்த்தி மாமா எங்கள் 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வைப்பேன்னு சொன்னார். அதனால தான் நாங்களும் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கெட்டதுமே சாம்பிடிச்சிட்டு வந்து கார்த்திக்கிட்ட வராங்க. என்ன மாப்பிள்ள இவ சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும் போது, ஆமாத்த துர்கா சொல்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் துர்காவை வந்து நவீன கல்யாணம் 2 பேரும் பண்ணிக்கிட்டது எனக்கு தெரியாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் போனேன். ஆனால் அப்போவே நான் சொன்னோம்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்படியாவது வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் ஒவ்வொரு நேரத்தையும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சரியான நேரம் இப்போ தான் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் செல்வமும் அவங்க அப்பா அம்மாவும் நல்லவங்க கிடையாது. அவங்க நல்லவங்க மாதிரிக்கு நடித்தாங்க. அந்த உண்மை எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், செல்வம் இல்லைன்னா பரவாயில்ல, என் பொண்ணுக்கு நான் வேற ஒரு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை பற்றி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனால் அந்த நவீனை மட்டும் நான் வந்து அதாவது துர்காவோட சேர்த்து வைக்க மாட்டேன். இவனை நான் என்னுடைய மாப்பிள்ளையை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவன் கட்டின தாலியை கழட்டி தூக்கி வீசு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து உடனே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க துர்கா. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. இந்த நவீனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால அவன் கட்டின தாலியை தூக்கி வீசு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சந்திரகலாவும் சொல்கிறாங்க, ஆமாக்கா நீ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. இவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா? இவன் இல்லைன்னா வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நான் உனக்கு வந்து துர்காவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இவனை மட்டும் நம்ம ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க, என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இப்போ ராஜராஜன்னு சொல்கிறாங்க, இங்கே பாரு சாமுண்டிஸ்ரீ, நீ கொஞ்சமாவது தெரிஞ்சுதான் இந்த மாதிரிக்கு பேசுறியா என்னன்னு எனக்கு தெரியல. நீ எல்லா முடிவும் சரியான முடிவாக தான் எடுப்ப. ஆனால் துர்காவோட கல்யாணத்தில் எதுக்காக இந்த மாதிரிக்கு தப்பான நீ முடிவு எடுத்திருக்கிற? நீ சொல்கிறது கொஞ்சமாவது நியாயம் இருக்குதா? அவங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது. அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் சொல்லலாமா அப்படிங்கவோ, இப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, ஏற்கனவே நான் உன்கிட்ட ஒரு தடவை சொன்னோம்லாக்கா இவ கழுத்தில் தாலி கிடக்குதுன்னு. ஆனால் இவன் நம்மளை நம்ப வச்சு இவன் ஏமாற்றி இருக்கிறா. அந்த அளவுக்கு இந்த நவீனை இவளை மயக்கி வச்சிருக்கிறாங்க்கா. அப்படிப்பட்டவன் என்னன்னாலும் இவன் பண்ணுவான். இவனு கூட வந்து நம்ம துர்காவை அனுப்பி வைக்க கூடாது. துர்கா நீ வந்து அக்கா சொன்ன மாதிரிக்கே கழுத்தில் உள்ள தாலியை கழட்டி தூக்கி வீசு. உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அதாவது அம்மாவே நல்லபடியாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சித்தி, என் விஷயத்தில் இதுக்கு மேலே நீங்கள் தலையிடாதீங்க. நீங்கள் தலையிட்டீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லவும், என்ன துர்கா நீ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, உனக்கு ரொம்ப ஓவரா வாய் ஜாஸ்தி ஆகி போச்சு அப்படின்னு சாம்பிடிச்சிட்டு கேட்கவும், இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான், நவீனையும் உன்னையும் நான் சேர்த்து வைக்க போகிறது கிடையாது. டே ஒழுங்கு மரியாதை இந்த மண்டபத்துட்டு போறியா இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ நவீன் வந்து கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, நவீன் மோசமானவன் கிடையாது, அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் வேற எந்த விஷயத்துலனாலும் நீங்கள் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இவன் விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோஹிணி மயில்வாகன எல்லாருமே நவீனுக்காக பேசவும், சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், இவனை நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே துர்கா ஒரு முடிவெடுக்கிறாங்க, அப்படியாம்மா எனக்கு நீங்கள் வேண்டாம், எனக்கு என் நவீன் தான் வேணும், நான் அந்த வீட்டை விட்டே போனேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க.